தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் அல்லது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் என்பது இந்திய அரசு கொண்டு வந்த வேலை உறுதி அளிப்பு திட்டம் ஆகும். இச்சட்டம் 25/5/2005 முதல் அமலாக்கப்பட்டது. முதல் தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம் என்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட இது 2009 காந்தி அடிகள் பிறந்த நாளன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தமிழக கிராமப்புற மக்கள் இதனை 100 நாள் வேலை என்று அழைக்கின்றனர். இத்திட்டத்தின் கீழ் பொது வேலை செய்ய விருப்பம் உள்ள கிராமப்புற வயது வந்தவர்களுக்கு அரசின் குறைந்த ஊதியத்துடன் ஒரு நிதி ஆண்டில் 100 நாட்களுக்கு கட்டாய சிறப்பு திறன் இல்லா உடல் உழைப்பு வேலை அளிக்கப்படும். இதன்படி 18 வயது நிரம்பிய திறன் சாரா உடல் உழைப்பு செய்ய விரும்பும் கிராமப்புற நபர்கள் தங்கள் பெயர், வயது மற்றும் முகவரியை கிராம பஞ்சாயத்திடம் புகைப்படத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும். கிராம பஞ்சாயத்தார் தகுந்த விசாரணைக்கு பின்னர் நபரை பதிவு செய்து அவருக்கான பணி அட்டையை வழங்குவார். பணி அட்டையில் நபரின் விவரங்கள் புகைப்படத்துடன் இடம்பெற்று இருக்கும். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்டு வேலை வாய்ப்பு இத்திட்டத்தின் மூலம் அளிக்கப்படும். இத்திட்டம் ஒரு நிதியாண்டில் குறைந்தது 100 நாட்களுக்கு வேலை உறுதி அளிக்கின்றது. இத்திட்டத்தில் ஒரு நாளுக்கான சம்பளம் தற்போது ரூபாய் 133 ரூபாய் 214 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பளம் மாநிலங்களை பொறுத்து மாறுபடுகிறது. இத்திட்டத்தின் பயன்களாக ஊரக ஏழை மக்களின் வேலைக்கான உரிமை நிலை நாட்டப்படுகிறது. கிராமப்புற சமூக பொருளாதார உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுகிறது. ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகிறது. தனிநபர் இல்ல கழிப்பறைகள் உருவாக்கப்பட்டு கிராமப்புறங்கள் சுகாதார மேம்பாடு அடையும்படி செய்யப்படுகிறது. ஊரக பகுதிகளில் உள்ள மக்கள் இடம்பெயர்வு குறைவதோடு அவர்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. நிழல் தரும் மரங்கள், பயன் தரும் மரங்கள் ஆகியன நட்டு இயற்கை வளம் மேம்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புற மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். நன்றி.